கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் ஏசாயா 51:12 வசனம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனபுத்திரருக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்று வசனம். அப்போ நாம் யார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். வானத்தை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி நம்மை உண்டாக்கின தேவனை மறக்காதபடிக்கு அவர் மீது நினைவாய் இருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அநேக நேரங்களிலே நம்மை படைத்த தேவனையே மறந்து போய் விடுகிறோம். அவர் எவ்வளவோ நன்மைகளை நம் வாழ்விலே செய்து நன்மையின் வழியாக நம்மை நடத்தி வந்தாலும் நன்மையை பெற்ற நாம் அதை மறந்து போய் விடுகிறோம். எத்தனை ஜனங்கள் கர்த்தர் நல்லவர் என்று அறிந்து ருசித்தவர்களை பின்வாங்கி போகும் பொழுது அறியாதவர்கள் என்ன செய்வார்கள்? இன்னைக்கு மனபுத்திரருக்கு பயப்படுகிறோம். மனுஷனுக்கு பயந்து நடக்கிற பயம் கண்ணியை வர வைக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனை மறந்து மனுஷனுக்கும் மனபுத்திரருக்கும் பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாங்கிற பயப்படுவதற்கும் மறப்பதற்கும் நீ யார் என்று கேட்கிறார். அநேக நேரம் நாம் பயப்படுகிறோம், மறந்து போகிறோம். எதை நினைவுபடுத்த வேண்டுமோ அதை நினைவுபடுத்தாமல் மறந்து போகிற காரியங்களை குறித்தே நாம் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், தீங்கை மறந்து விடு, நீதியை நாள் நடந்து அதில் நிலைத்து நின்று யார் நமக்கு நன்மை செய்தார்களோ அவர்களை எண்ணி அவர்களை மறவாமல் அவர் செய்த நன்மைக்கு எதுவான நன்றி உள்ளவர்களாய் வாழ அறிந்திருக்க வேண்டும். ஆனால் நாம் அப்படி இல்லை. கர்த்தர் மாத்திரமே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். எவ்வளோ மனிதர்களை நாம் இழந்திருக்கிறோம். வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை இழந்திருப்போம், சுகத்தை இழந்திருப்போம், வேலையை இழந்திருப்போம், குடும்பத்தை இழந்திருப்போம். இப்படி இழந்தவைகள் அநேகமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் யாராவது ஒருவர் நமக்கு ஆறுதல் செய்ய மாட்டார்களா எண்ணுகிற வேளையிலே அநேகர் நமக்கு நம்மை குறித்து ஒருவேளை முன்பு ஆறுதல் சொல்லுகிறது போல சொல்லிவிட்டு பின்பாக நாம் அறியாத இடங்களிலே போய் அவதூறுகளை பரப்புகிற ஜனங்கள் எத்தனை பேர். அதை கேட்ட உடனே மனம் உடைந்து போய்விடும். அவர்கள் சொன்ன காரியங்களை குறித்து எண்ணி எண்ணி சோர்ந்து போய்விடுவோம். அது ஆறுதல் அல்ல. அது நம்மை ஆற்றுவது போல இகழ்வது. இந்த உலகம் அப்படிதான், மனிதர்கள் அப்படிதான், மனபுத்திரர்கள் அப்படிதான். அதற்கு அவர்கள் ஏதாவது பேசி விடுவார்களோ என்று பயந்து பயந்து நீ வாழ்ந்தே ஆனால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உன்னுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? நீ பிறருடைய சொல்லை கேட்டு இல்லை பிறர் சொல்லுக்கு பயந்து நீ வாழ்ந்து கொண்டிருந்தே ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை காண முடியாது. ஆனால் நாம் மனிதர்களுக்கு பயப்படுவோம், தேவனுக்கு பயப்பட மாட்டோம். ஏனென்றால் மனிதர்களை நாம் நேரடியாக பார்க்கிறோம், ஆனால் தேவனோ நாம் காணாமல் இருக்கிறோம். ஆனால் நீ எப்பொழுது கண்டு அடைவாய், எப்பொழுது தேவனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வாய், எப்பொழுது அவருடைய ஆறுதலை உணர்ந்து கொள்வாய். அவருடைய ஆறுதல் மாத்திரம்தான் இருதயத்திற்கு சமாதானத்தை கொண்டு வரும். அவருடைய ஆறுதல் மாத்திரம்தான் உன்னை ஆத்மாவுக்கு பலன் உண்டாய் இருக்கும். அவருடைய ஆறுதல் தான் உன்னை எழும்ப செய்யும். எப்படிப்பட்ட துயரமா இருந்தாலும் சரி, அவருடைய ஆறுதலே பெரிய ஒரு விடுதலையை கொண்டு வரும்.
மரியாளும் மார்த்தாளும் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அவர்கள் தன் சொந்த சகோதரர்கள் லாசரு மரித்த உடனே அவர்கள் துயர்த்து துக்கமாய் அழுது கொண்டிருந்த வேளையில் 4 நாள் கழித்து இயேசு வந்து நிற்கிறார். அவரை பார்த்த உடனே அவர்கள் அழுதார்கள், கண்ணீர் விட்டார்கள். நீர் இங்கிருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார் என்று அவர்கள் அழுவதை கண்டு இயேசுவும் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவர்களோடு அந்த கண்ணீர் விட்டு அந்த துயரத்தோடு துயரமாய் இருந்து கடந்து போகவில்லை. இன்னைக்கு ஜனங்கள் கடந்து போய் விடுவார்கள். எவ்வளவுதான் ஆறுதல் செய்தாலும், ஆறுதல் சொன்னாலும் பிற்பாடு அவர்கள் அவர்களுடைய வேலைகளுக்கு கடந்து போய் விடுவார்கள். அது அவர்கள் தவறுகள் அல்ல. இந்த நிலவரங்கள் அப்படிதான் இருக்கிறது. 10 நாள் உங்களோடு கூட இருந்து துக்கம் கொண்டாடுவதற்கு நேரம் அல்ல. அப்படிப்பட்ட நெருக்கமும் அவசரமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அன்று யூதர்கள் எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அப்போ இயேசு கண்ணீர் விட்ட உடனே அங்கே சுற்றி இந்த ஜனங்கள் பார்த்து சொல்றார், எவ்வளவாய் அவனை நேசித்து இருப்பார் இவர், அவனுக்காய் கண்ணீர் விடுகிறார். ஆயினும் அப்படி அவர் நின்று விடவில்லை. உடனே அவனை எங்கே வைத்திருக்க என்று கேட்கிறார். அப்பொழுது அங்கே அந்த சிறியானவள் சொல்லுகிறார், நாற்றம் எடுக்கவே 4 நாள் ஆயிற்று என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவர்களை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லியிருக்கிறேனே. ஏற்கனவே மார்த்தாளும் மரியாளிடத்திலும் கர்த்தர் பேசின வார்த்தை அது. இப்போ மரியாள் தேவனுடைய பாதத்திலிருந்து எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டவள். அவளுக்கு கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்பட்டது. அப்ப அந்த போதிக்கப்பட்ட வார்த்தையை மீண்டும் அவர் அங்கே நினைவு கூறுகிறார். கூறினது மாத்திரம் அல்ல, அவர் வைக்கப்பட்ட கல்லறைக்கு சென்று இந்த ஜனங்களை வைத்து கல்லை புரட்டி போட சொல்லி உரைச்ச சத்தத்தோடு லாசருவே எழுந்து வா என்று சொன்னதை பார்க்கிறோம். அவர் சொன்ன மாத்திரமே மரித்து போன லாசரு, 4 நாள் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த லாசரு, பிரேத சேலையினால் கெட்டப்பட்ட லாசரு, அந்த வைத்திருந்த அந்த குகைக்குள் இருந்து பிரேத சேலை கெட்டப்பட்ட சூழ்நிலையே அவன் எழுந்து வருகிறதை பார்க்கிறோம். அதை மூடி வைத்த கல்லை மனிதரை கொண்டு அகற்ற சொல்லுகிறார். கெட்டப்பட்டு எழுந்து வந்த லாசனுடைய அந்த பிரேத சிலையை அவிழ்த்து போடும்போது ஜனங்கள்கிட்ட சொல்லுகிறார். இந்த 2 காரியத்தையும் இயேசுவே செய்ய முடியும். கல்லை புரட்டவும் முடியும், அந்த பிரேத சிலையை அவிழ்த்து போடவும் முடியும். ஆனால் சில காரியங்களை ஜனங்கள் செய்யும்படி அதை அவர் வைத்து இருக்கிறார். அதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கல்லை புரட்டுவதற்கு அவர் மனிதர்களை தான் நாடினார். சேலையை, இந்த பிரேத சேலையை அவிழ்ப்பதற்கும் ஜனங்களிடத்தில் தான் சொல்லுகிறார். ஆனால் உயிரோடு எழுப்ப கூடிய அந்த வல்லமை பெற்ற அந்த நாமத்துக்குரிய இயேசு ஏன் அவர் அந்த கல்லையும் இந்த பிரேத சேலையும் அவிழ்க்க முடியாது, கல்லை அகற்றி போட முடியாது? சகலத்தையும் செய்ய வல்லமை பெற்றவர். ஆயினும் உங்களுக்கும் எனக்கும் சில பொறுப்புகளை கொடுத்து இருக்கிறார். ஒருவேளை அந்த மார்த்தாளும் மரியாளும் அந்த அவர் மறக்கவில்லை, ஏக்கத்திலே சொல்லுகிறார், நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே, அந்த நம்பிக்கையின் வார்த்தை தான் அங்கே வெளிப்படுகிறது. அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் வந்து விட்டால் அங்கே அற்புதம் நடக்கும். அதுதான் அங்கே நடந்தது. அந்த துயரமான நேரத்திலே ஆறுதல் மாத்திரம் அவர் செய்யவில்லை, ஆறுதலும் செய்து அங்கே ஒரு எண்ணி பாராத ஒரு அதிசயத்தையும் செய்தார். அது நிமித்தமா ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள்.
அவருடைய வல்லமையை புரிந்து கொண்டார்கள். அந்த எழுந்து வந்த லாசருவை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஆறுதல் செய்கிற தேவன். ஆனால் இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? மனிதர்களை கண்டே பயந்து கொண்டே இருக்கிறோம். நம்மிடத்திலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கல்லை புரட்டுவதற்கான அதிகாரத்தையும் பலனையும் தந்திருக்கிறார். பிரேத சிலை அவிழ்த்து போடுகிற கிருபைகளும் நமக்கு தந்திருக்கிறார். ஆயினும் நாம் இன்றும் நம் தேவனை மறந்து சென்று கொண்டே இருக்கிறோம். அவர் மரித்தோர்களை உயிரோடு எழுப்புகிறது. துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். அவரை நாம் தேடிக்கொண்டோமானால் நன்மையை கண்டடைவோம். எதெல்லாம் இழந்தோம்? வேலையை இழந்துட்டோம், குடும்பத்தை இழந்துட்டோம், சகோதரர்களை இழந்துட்டோம், சகோதரியை இழந்துட்டோம், தாய் தகப்பனை இழந்துட்டோம். இப்படி இழந்தவைகள் அநேகமாக இருக்கலாம். வீட்டை இழந்திருக்கலாம், சொத்தை இழந்திருக்கலாம். ஆனால் எல்லாம் இழந்து நீ தனித்து நின்று கண்ணீர் வடிக்கும் பொழுது, நீ கர்த்தருடைய பிள்ளையாயிருந்து நீதியிலே நீ வாழ்ந்து கர்த்தரை நீ பின்பற்றினாய், ஆனால் அவரும் உன்னோடு சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறவர். அப்படி கண்ணீர் வடித்து கடந்து போகிறவர் அல்ல, ஆறுதல் செய்து நீ இழந்தவர்களை மீண்டும் திருப்பி உன்னிடத்திலே தருகிறவர். மரித்த சகோதரனை உயிரோடு எழுப்பி அவர்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்த தேவம் இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த காரியங்களாம் ஏமாத்திரம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆறுதல் செய்து மீட்டு தருகிறவர். ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்க அதிசயங்களை நம் வாழ்விலை செய்து முடித்து விடுவார். நீ பயப்படுகிற ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் பலத்த காரியங்களை நம் வாழ்வில் செய்து விடுவார். அவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க அற்புதத்தை செய்வார். காரணம், அவர் பூமியை அஸ்திவாரப்படுத்தினவர், வானத்தை விரித்து வைத்திருக்கிறவர், வாழ்கிற ஜனங்களை உருவாக்கினவர். அவரை நாம் மறப்பதற்கு யார்? அவரே நமக்கு ஆறுதலின் தேவன். அவரை உறுதியாய் நாம் பற்றி கொண்டோமானால் நிச்சயமாக இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். என்னோடு இணைந்து ஜெபிங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நம் நடுவிலே பலத்த காரியங்களை செய்வாராக. ஆமாப்பா, இந்த வேளையிலும் கூட இழந்தோம் என்று துயரப்படுகிற யாவருக்காக இந்த வேளையில ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பேராக. அவருடைய வாழ்விலே மேன்மையானவைகளை கண்டடைய கர்த்தர் கிருபை பாராட்டும். இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை கொடும். உண்மை மறவாமல் உண்மை அண்டி கொள்ளுகிற பாக்கியத்தை தாரும் அப்பா. இந்த வேளையிலும் கூட நீர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் யாரெல்லாம் ஆறுதலுக்காக காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு இன்று கர்த்தர் ஒரு ஆறுதலை சொல்லி உங்களை உருவாக்கி நீங்கள் இழந்த யாவையும் உங்களுக்கு திருப்பி தருவாராக. இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று சாட்சியாய் நிலைநிற்க கிருபை செய்யும். இழந்த யாவையும் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் பெற்றுக்கொண்டோம். அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்தார், எங்கள் இருதயத்திலே சமாதானம் உண்டாயிற்று என்று சொல்லி என் பயமும் திகழும் என்னை விட்டு அகன்று போயிற்று என்று சொல்லத்தக்க கர்த்தர் அவர்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. உங்கள் விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்பு கொண்டு ஜெபித்து கொள்ளலாம். உங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதன்படி இந்த விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு அதற்கு பதிலளிப்பார். சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு விடுதலை நிச்சயமாய் உண்டாயிருக்கும். சாட்சிகளை பகிர்ந்து வாருங்கள். அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.